நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா சர்க்கார். அது பற்றிய விவாதங்கள், அபிப்பிராய பரிமாற்றங்கள், மதிப்பீடுகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா ஒரு விரிவான பேட்டியை அளித்திருக்கிறார். நமது தினத்தந்தி நாளிதழுக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் மோடி சர்க்காருடைய ஓராண்டு ஆட்சி, பொருளாதார கொள்கைகள், இது தொடங்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய 2016 தேர்தலுக்கான திட்டம், அதிமுகவுடனான உறவு, ஜெயலலிதா வழக்கில் நிலைப்பாடு என பல விஷயங்களுக்கு பதிலளித்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நேர்களே, பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவின் சார்பில் திரு நாராயணன் அவர்களும் இணையிருக்கிறார். அவரையும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைக்க இருக்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்களிடம். இந்த ஒரு பேட்டியில் அவர் தமிழ்நாடு விவகாரம் சார்ந்து பல சுவாரஸ்யமான கேள்விகள், இன்னும் சொல்ல போனால் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் வர இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவருடைய பேட்டியை பார்க்கும்பொழுது ஊழலை நாட்டை விட்டே விரட்டியடிக்கின்றோம், இதுதான் எங்களுடைய பிரையாரிட்டியாக இருக்கிறது, ஒரு வருஷத்துல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, இதை தாண்டி எந்த பிரிவினரையும் நாங்க பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை, நாங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தி ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க இருக்கிறோம் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் உண்மையிலேயே அவர் சொல்வதை தான் மீன் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, ஒரு மேல் ரிட்டாரிக்ஸ் வாய்ஜாலம்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த பேட்டியை பத்தி நான் கூற விரும்புறேன். சுமார் 35 ஆண்டுகள் பத்திரிகையாளராக பணியாற்ற அனுபவத்தில் கூறுகிறேன். எந்த ஒரு தேசிய தலைவரும் ஒரு மாநிலத்தில் உள்ள மொழி பத்திரிகைக்கு இவ்வளவு விரிவாக பேட்டி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. ஆங்கில பத்திரிகைகளுக்கு பிரதமரோ ஒரு கட்சியின் தலைவரோ பேட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு விரிவாக தமிழில் ஒரு கட்சியின், தேசிய கட்சியின் தலைவர் பேட்டி கொடுத்திருப்பது அந்த பத்திரிகையின் பலத்தையும், அந்த பத்திரிகை மக்களிடம் எப்படி கருத்துக்களை எடுத்து செல்லும் என்று அவர் ஆணித்தரமாக கருதியதால் அந்த நேரத்தை ஒதுக்கினார் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, என் இனிய நண்பர் சுகுமார் அவர்கள் மிகச் சிறப்பான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், அதற்கு பதில் கூறியிருக்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவங்களோட நல்ல காரியங்களை, இப்ப காங்கிரஸ் அவரே ஒத்துட்டு இருப்பாரு, சம்டைம் அவங்க மெசேஜ் சரியா போய் செய்யறாரு, நல்லா தோத்து போச்சுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த கட்சியோட செயல்பாடுகள், அரசோட செயல்பாடுகளை மிக சிறந்த முறையில் அமித்ஷா அவர்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள், ஒரு பாமர மக்களும் தெரிந்து கொள்ள அளவிற்கு ஒரு பேட்டியில் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ரைட். திரு அமெரிக்க நாராயணன், இதுல சொல்லியிருக்கக்கூடிய நம்ம தமிழ் மாநில விவகாரங்கள் குறித்த நிறைய கேள்விகள் எழுகிறது. தேசிய விவகாரங்கள்ல அவர் பல பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஊழலை பற்றி பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறார். ஊழலை நாட்டிலிருந்தே விரட்டி அடிப்பதுதான் எங்களுடைய பிரையாரிட்டி. இதை தாண்டி இந்த ஒரு வருஷத்துல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை உங்களால் கூற முடிந்திருக்கிறதா? இந்த பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்கிறேன். முதல்ல அவர் ஒன்று மோடியை விட சற்றே பெட்டர். ஏன்னா நன்றாக பொய்யே சிறப்பாக விற்கக்கூடிய தலைமை உள்ள மோடி தலைமையிலே இவர் வந்திருக்கிறார். அதனால தலைவரை போல் இருக்கிறார். ஆனா அவர் சொன்ன ஒரு உண்மை என்னன்னா, எலெக்ஷன் ஜும்லா, தேர்தல் கிமிக் பண்ணோம் இந்த 15 கோடி கருப்பு பணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. மோடி இன்னும் அதை ஒத்துக்கல. அதுக்கு வருவோம். 15 லட்சம் ஊத்துருக்கோம். உங்க பாக்கெட்டுக்கு வந்துச்சான்னு தெரியல. நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், உங்க இல்லன்னா பிஜேபி கார் சட்டை பிடிச்சு கேளுங்க, எங்கப்பா என்னோட 15 லட்சம் என்ன பேங்க் கொடுக்குறேன், 100 நாள் தரங்க, 365 நாள் ஆயிப்போச்சுன்னு கேளுங்க. அது அந்த சப்ஜெக்ட் விட்டுரும். இவர் சொன்னதுல நீங்க கேட்டீங்க ஊழல் இல்லாத அரசுன்னாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க எல்லா பேப்பரையும் நல்லா தெளிவாக படிப்பதெல்லாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால 34 ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிகள் மீது வழக்கு விசாரணை வேண்டாம், சிபிஐ வழக்கு விசாரணை போறதுக்கு ரெடியா இருக்கு. அதை ஊழல்களுக்கு வாதிகளுக்கு துணையாக அந்த விசாரணையை தடுக்கூடாது. இரண்டாவதாக, ஊழல் என்று நீங்கள் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வெளியே வந்துருவாங்க. அதனால ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட கொண்டு வந்தோம். அதை இயங்க முடியாம சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரை போடாம 7 மாதம் 9 மாதம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. மூன்றாவதாக, இவர்கள் சொன்னாங்க சிஏஜி மேல குற்றம் சாட்டி எங்களை பொய்யை சொல்லி நல்ல பொய்யை பெரிதாக ஊதி பெரிதாக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. அதே சிஏஜி
அவர்களுடைய அன்றைய தலைவர் இன்றைய கேபினெட் அமைச்சர் கட்காரி மீது குற்றம் வைத்திருக்கிறார்கள். அந்த கம்பெனி இல்லாத இடத்துல எங்க ஆளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் டைரக்டர் இருந்தாங்க, எப்படி லோனை ஏமாத்தினாங்க அப்படின்றது தெளிவா வந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் ஊழல்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு புரியல. எப்படி இந்த மக்கள் எப்படி யாரை பார்த்து மக்கள் ஒரு சில பேரை ஏமாத்தலாம், எலெக்ஷன் நேரத்தில் ஏமாத்தினீங்க. ஆனா எத்தனை நாள் தான் எத்தனை நாட்கள் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்று அவருடைய குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடிய நிதின் கட்கரி மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நாட் வென் ஹி இஸ் இன் ஆபீஸ், அவர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கும்போது இருந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை. இந்த ஒரு வருஷத்துல என்ன குற்றச்சாட்டு இந்த அரசு நியாயமான கேள்விதான். என்ன பண்ணணும், தன்னை சுத்தி என்ன மோடி அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20 பேர் மேல கிரிமினல் குற்றச்சாட்டுகள், ரேப், இதுக்கும் இல்ல ஊழல் கூட இல்ல, கற்பழிப்பு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பக்கத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்க மற்றவர்களை நோக்கி நீங்க ஒரு விரல் நீட்டுகையில உங்களை நோக்கி 3 விரல் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறோம். இத ஒரு மக்களுக்கெல்லாம் இல்ல நான் பதில் சொல்றேன். அந்த கேள்வி மக்களுக்கெல்லாம் ஒரு குறுகிய காலம் சொன்னீங்கல்ல, நீங்க கேட்டீங்க பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இதனது சராசரி அப்படிங்கிறது ஏறத்தாழ சமீபத்தில் பார்க்கும்போது மன்மோகன் சிங் சர்க்கார்லயும் கணிசமாக இருந்தது. இந்த சர்க்கார்ல குற்றச்சாட்டுகள் உள்ள அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 33% அதிகமாக இருக்கிறது. மன்மோகன் சிங் அரசோட அதிகமாக தான் இருக்குது. நீங்க ஒப்புக்கொள்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் குற்றச்சாட்டு குறைவா இருக்கு. இல்ல, நீங்க மறுபடியும் போய் பார்க்கலாம். திரும்ப இதற்கு வருவோம். நீங்க கேட்டது ஒரு வருடம், ஒரே வருடத்துல இன்னும் அவர் மற்றதெல்லாம் கேட்டாங்க. 5 வருஷம் ஆட்சி பண்ணுங்க, ஒரு வருஷத்துல வச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஒண்ணு வேணாங்க. இவர் ஸ்வச் பாரத், தூய்மையான பாரத்னாரு. இங்க இருக்க மக்களை பார்த்து கேட்கிறேன், ஏதாவது ஒரே ஒரு இடம் நீங்க சொல்லுங்க. இந்த தூய்மையான பாரதம் நல்லா அழகா பேசினீங்களே, ஒரு இடம் போன வருஷத்தை விட எனக்கு ஒரு இடம் காட்டுங்க இந்த வருஷம் சுத்தமா இருக்குன்னு. அவர் சொன்ன வாழ்க்கையை நான் வாழ்த்துறேன். இரண்டாவதாக நீங்க அமெரிக்காலே வந்திருக்கீங்க, நான் ஒண்ணு சொல்றேன். புட்டி ஒரு மணி வேற ஒரு மவுத் நான் இவர் எவ்வளவு இதுக்கு ஒதுக்கிருக்காரு தெரியுமா? போன வருஷம் ஒதுக்கின்றத விட 40% குறைப்பா ஒதுக்கிறார். நான் வேணா கரெக்டா சொல்றேன். கோஆபரேஷன் இல்லையா ஐயா, மக்கள் குப்பை தூக்கி எல்லாத்தையுமே எப்படிதான் சொல்லுங்க, மக்களுடைய கோஆபரேஷன் தான் எல்லாம் பண்ணா. எல்லாம் நான் சொல்ற பிரதமர் தான் ஆரம்பிக்கிறேன். ஐ அக்ரி வித் யூ. நான் அவர் சொன்னார்னு நான் போய் பீச்சை போய் குப்பை இது கூட்டினேன். ஆனால் இவர் ஒரு பிரதமராக இருந்து அந்த காரியத்தை செய்து முடித்தாரா என்றால் இல்லை. பேச்சு வாய் சொல்லில் வீரர் மோடியும் அமித்ஷாவும். ரைட். திரு கனகராஜ் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்கிறோம். இந்த கேள்வி ரொம்ப இன்னும் சொல்ல போனா திரு அமித்ஷா தங்கள் ஆட்சியினுடைய சிறப்பை சொல்வதற்கான வாய்ப்பை பெருமளவுக்கு கொடுத்த மாதிரியான கேள்விகளை அவர் கேட்டிருக்கார். ஆனா அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லுகிற போது நீங்க அதை டைவர்ட் பண்ணியிருக்காருங்கிறது என்னோட அபிப்பிராயம். அடிப்படையான பிரச்சனை என்ன? 1 விவசாயம், 2 தொழில், 3 வேலை வாய்ப்பு, 4 சேவைத்துறை. இப்படி நீங்க அடிப்படையான சில அம்சங்கள் இருக்கு. இது குறித்து அவர் எதுக்குள்ளயுமே போகல. நீங்க அதை கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லி எவேசிவான பதில்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது. எவேசிவான பதில் மட்டும் இல்ல, சில விஷயங்கள் அவர் என்ன சொல்றாரு, நிதி பற்றாக்குறை குறைந்திருக்கிறது, நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சமீப காலத்தில் மாநில அரசாங்கங்கள் 3% மேல் ஜிடிபியில 3% மேல் அவங்க பற்றாக்குறை வைக்கக்கூடாது. மத்திய அரசாங்கமும் அப்படி பண்ணுது. இதுல நீங்க எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணிட்டு நீங்க பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு பற்றாக்குறையை கட்டுப்படுத்தினதாக அர்த்தம் இல்ல. இன்கம் ஜெனரேஷன் வரணும். நீங்க 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 வருவாயை அதிகப்படுத்துவதன் மூலமாக இருந்தா பரவாயில்ல. நீங்க ரேகாவுக்கோ ஹெல்த்துக்கோ எஜுகேஷனுக்கோ சோசியல் செக்டார் முழுவதற்குமான செலவுகளை எல்லாம் வெட்டி விட்டு நான் கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்றது சரி கிடையாது. நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பொறுத்தளவுல 2-3 விஷயங்கள் இருக்கு. 1, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த காலத்துல ஏராளமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பொறுத்தளவில் எந்த நேரத்திலும் ஓடி போகலாம். எனவே அதுல அவங்க சொல்றதுக்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை பாதியாக குறைந்திருக்கிறது. உங்களுடைய ஒட்டுமொத்த 3 விஷயத்துலதான் உங்களுடைய அதிகமான சப்சிடி என்பது இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு உணவு, இன்னொன்னு எரிபொருள், இன்னொன்னு உரம். இந்த 3ல இந்த உரத்துக்கும் தேவையான எரிபொருளுக்கும் எரிபொருளாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை பொறுத்தளவுல நீங்க $103 இருந்தது, $59 நான் சராசரியில சொல்றேன். $50 கூட வந்திருக்கு. இந்த மே மாசத்துல சராசரி பாத்தீங்கன்னா $59 இருக்கு.
சோ கிட்டத்தட்ட பாதியாக குறைந்திருக்கிற நிலைமை இதுதானே தவிர அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு, பெட்ரோல் டீசல் விலைகள் பல முறை குறைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப அக்கிரமம். 2014 மேல ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $102.71, 2015 மேல $59. சோ நீங்க என்ன எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 42%. வேற பெட்ரோல்ல 8%, டீசல்ல 6% மட்டும்தான் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரோலிய கச்சா எண்ணெயினுடைய விலையில் ஏற்பட்ட குறைப்பை சாதாரண மக்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக 3 முறை பெட்ரோலிய பொருட்களின் மீதான கலால் வரி அதிகரிக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். எனவே இவரு எவேசிவா சொன்னது மட்டும் இல்ல, தவறான சில விஷயங்களை சொல்றாரு. இப்படி வளர்ச்சி விகிதத்தில் சீனாவை இந்தியா முந்திவிட்டது. நான் அந்த யூஎன் அமித்ஷா மட்டும் சொல்ல, IMF சொல்லலையா? இல்ல, அப்கோர்ஸ் முந்தல வரக்கூடிய ஆண்டுகள்ல அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு IMF சொல்லுது. அந்த ப்ரொஜெக்ஷன் யூஎனோட ப்ரொஜெக்ஷன் இருக்கு. 2014 இந்தியா 5.5%, சீனா 7.1, 2015 5.7, 6.3, 2015 19 5.4, 5.4, 2020-25 4.9 ஆகவும் அப்போது அது 3.9 ஆகவும் இருக்கும் என்பது. நீங்க 2015 பத்தி 25 பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்க 2015 மிஞ்சி விட்டது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆல்ரெடி வி கிராஸ் தட். ஒரு ரோசி பிக்சரை பெயிண்ட் பண்றாரு. அவை உண்மைக்கு மாறாகவும் எவேசிவாகவும் இருக்குங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திரு நாராயணன் அவர்களுடைய பதில நான் முதற்கட்டமா கேட்க இருக்கின்றேன். இதை தாண்டி மேலும் பல கேள்விகள் இருக்கிறது. திரு நாராயணன், உங்களுடைய முதற்கட்ட சுருக்கமான பார்வை. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கேட்டிருக்கேன். அதாவது நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் அந்த குப்பையை பற்றி பேசிக் கொண்டிருந்த போதுதான் இந்த விவாதத்தில் உள்ளே நுழைந்தேன். அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். 60 வருடங்கள் குப்பையை அள்ளி போட்டிருக்கிறீர்கள் இந்தியாவிலே. அந்த குப்பைகளை அகற்ற 5 வருடங்கள் வேண்டும். முதல் வருடத்திலே எங்களால் முடிந்த அளவு குப்பையை அகற்ற இருக்கிறோம். அதற்கு பிறகு நம்ம நண்பர் நீங்க உங்க கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க குப்பையை சொல்லுங்க, தப்பு இல்ல, கேட்டுக்கிறோம். நீங்க தான் எல்லாம் தெரிந்தவர்களாயிற்றே, மோடி மாதிரி. அது தெரியாது, நாங்க சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நான் வெளி இடத்துல இருந்து பேசுறேன். அதாவது என்னை நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களை இப்போது பார்க்க முடியாது. அதாவது நண்பர் கனகராஜ் அவர்கள் பல புள்ளி விவரங்களை சொன்னார். இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலே திரு அமித்ஷா அவர்கள் கூறியது 100க்கு 100% சரி. அதாவது காற்றாலை மின் உற்பத்தி, சூரிய மின் உற்பத்தி, நீர் மின் உற்பத்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் அத்தனையிலுமே இந்த நாடு இப்பொழுது 15% மேல் முன்னேறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 18 நாடுகளுக்கு சென்று 12 நாடுகளிலே இந்த மின்சார தேவை குறித்த அடுத்த தலைமுறைக்கான இந்தியாவிற்கு தேவையான மின்சாரம் குறித்த பார்வையை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்து, மின்சாரம் என்று நம்முடைய நாட்டிற்கு தங்கு தடையில்லா மின்சாரம் வந்தால் அதன் மூலம் குடிநீர் வரும், அதன் மூலம் விவசாயம் பெருகும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை உணர்த்தி இருக்கிறார் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதனால் கிட்டத்தட்ட 2019 24 மணி நேரம் தங்கு தடையில்லா மின்சாரம் இந்த நாட்டிற்கு கிடைக்கும், கிராமப்புறங்கள் முன்னேறும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நெடுஞ்சாலை பணிகள், சாலைகள் குறித்து சொன்னார். சாலைகளை பொறுத்தவரையில 36,883 நடந்திருக்கிறது. சென்ற அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரோசி பிக்சரை பெயிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படின்னு. உதாரணத்துக்கு சைனாவை நம்ம முந்தி விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் too much of a claim. நீங்க சீனாவை முந்தி விட்டோம் இல்ல, பொருளாதார வளர்ச்சியில முந்திட்டோம் அப்படிங்கிறது சரியான கிளைமா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ரோசி பிக்சரை பெயிண்ட் பண்ணிருக்காரு. சரியான கிளைம். இட்ஸ் நாட் ஆக்சுவலி ரைட். இல்ல, காங்கிரஸுக்கு அப்படிதாங்க தெரியும். அவங்களுக்கு இது வரைக்கும் எதுங்க இட் இஸ் நாட் ஆக்சுவலி ரைட். சைனா பொருளாதார வளர்ச்சியில இல்ல அதுதான் அவர்களுடைய அவங்க அந்த காங்கிரஸ் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு மனிதனாக 10 வருடங்கள் அல்லல்பட்ட ஒரு சாதாரண மனிதனாக அவர்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை விதமான திட்டங்களை கொண்டு கட்டமைப்புகள் என்பது 60 வருடத்தில் அவர்கள் செய்யாததை ஒரே இடத்தில் செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பது தவறு. இருந்தாலும் கூட அந்த கட்டமைப்புகளை பெருக்குவதன் மூலம்
இழந்த வேலை வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கும், தொழில்துறை முன்னேறும் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்க நாராயணன். அதனால தயவு செஞ்சு அவர் தான் ரோசி பிக்சரா கொடுத்திருக்கிறார் தவிர மத்த யாரும் கொடுக்கல. மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் இன்றைய தந்தி நாளிதழிலே அருமையான பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதை அவர் ஒரு முறை படித்து பார்த்துட்டு அவர் பேசினார் சரியா இருக்கும். நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். தமிழ்நாடு சார்ந்த விவகாரங்கள்ல ஒரு தெளிவான ஒரு பதில் பாஜகவுடைய தேசிய தலைவர்கிட்ட வந்திருக்கிறது நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை குறிப்பிடுகின்றேன். அதிமுகவுடனான உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? அதிமுகவுடன் உங்களுடைய கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி. பாஜகவின் இலக்கே தமிழ்நாட்டின் மேம்பாடு என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதிமுக சார்ந்த தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை தெளிவா வளர்க்கிறாரா, எப்படி எவேசுவா பதில் அளிக்கிறாரா? ஒரு பத்திரிகை பேட்டியில கேள்வி கேட்க வேண்டியது பத்திரிகையாளரோட கடமை. எஸ், அதுக்கு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் சரியா பதில் கூறணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல, இது இந்த நிலைப்பாடு தெளிவாக்கி இருக்கா எவேசுவா இருக்கு? ஏன்னா எல்லாமே பத்திரிகைகிட்ட சொல்லிட்டா நாளைக்கு பின்னாடி மாறக்கூடிய நிலைமை, அரசியல் என்பது மாறக்கூடியது. ஆம் இல்லை என்று சொல்வது எந்த அரசியல் தலைவரும் சொல்லக்கூடிய ஒரு எந்த தலைவர் பேட்டி எடுத்தா கூட அதுல ஒரு 2% 5% ஒரு எவேசிவ் இருக்கும். இதுல நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு கண்டிப்பாக. ஏனென்றால் அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் எந்த உறவில் இருக்கிறது என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பதவியேற்பு விழாவில் 3 பெரிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதை வைத்து பார்க்கும் பொழுது நெருங்கி வருவது போல் தோன்றாலும் தமிழகத்தில் இருக்கும் தலைவர்கள் அதிமுகவை அதன் விவகாரங்களை எதிர்த்து அறிக்கை விடும் பொழுது விலகி போவது போல் தோன்றும். சோ இட்ஸ் டச் அண்ட் கோ. அதனால ஒரு தேசிய தலைவர் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் கேட்காம எந்த விதமான தன்னிச்சையாக இதுதான் எங்கள் கட்சி, நாங்கள் கூட்டு வைப்போம் வைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு மேபி கூட்டணிக்கு இன்னும் டைம் இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் வரப்போறதுல கூட்டணியே தேவையில்லாம இருக்கலாம். அதிமுக தனியா போனாலும் போலாம். பட் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இன்னமும் கூட நீடிக்குது. அது ஒரு தெளிவுபடுத்தப்படாமல் தான் இந்த ஒரு கேள்வியில் இருக்கு, அப்படி இந்த ஒரு பதில் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அதான் நான் திரு நாராயண அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன். அதிமுகவோடு உங்களுடைய உறவு என்ன, தொடரும் கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆம் இல்லைன்னு சொல்லலாம், தேர்தல் சமயத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லலாம். மாறா பாரதிய ஜனதாவுடைய இலக்கு தமிழ்நாடு மேம்பாடு அப்படின்னா இது உங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் குழப்பமா தானே மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க? இல்ல, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. தமிழகத்தினுடைய மேம்பாடு பாரதிய ஜனதா கட்சி இலக்கே தமிழகத்தின் மேம்பாடு என்று சொல்லும் பொழுது கூட்டணி குறித்து பேச வேண்டிய நிர்பந்தமோ சந்தர்ப்பமோ இப்ப ஒண்ணுமே இல்லையே. எதற்காக அந்த கேள்வி? இந்த ஒரு கேள்வி அனாவசியமான கேள்வி என்பதை தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வியே தவறான கேள்வி என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது அனைவருக்குமே புரியும். ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஊடகங்கள் தானே தவிர, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளும் கட்சியோட உங்களுடைய உறவு என்ன, இன்னொரு கட்சியோட கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தேவையற்ற கேள்வி, அனாவசியமான கேள்வின்னு நீங்க சொல்வது அப்படிங்கிறது. இந்த உறவு பற்றி எல்லாரும் பேசுறாங்க, எல்லா இடங்களும் வாதிக்கப்படுவது அப்படிங்கிறது நீங்க உணராமல் உங்களுடைய ஹரிகரன் உங்கள் நிருபர் கேட்ட தினத்தந்தி நிருபர் கேட்ட கேள்வி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி பற்றி தானே தவிர தமிழ்நாடு அரசுடன் மத்திய அரசு பற்றி அவங்க கேட்கவே இல்லை. இங்க ஆளும் கட்சி தேவையற்ற கேள்வி அப்படின்னு நீங்க சொல்வது எனக்கு வியப்பா இருக்கு. இதை பற்றி அனைவரும் இல்ல நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்பது உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் கூட இதே கேள்விதான் நீங்க கேட்பீங்களா? இல்ல மம்தா பானர்ஜிய திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் சென்று சந்தித்தார், அதே கேள்வி அங்கேயும் கேட்பீங்களா? கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதல்வர் சந்திச்சா அங்கேயும் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி கேட்பீங்களா? மாயாவதி ஆட்சி மலர வேண்டும், மாயாவதி ஆட்சி மலர்ந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். முலாயம் சிங் ஆட்சி மலர வேண்டும், முலாயம் சிங் ஆட்சி ஊழலற்றதாக இருக்கும், நேர்மையானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள். ஜெயலலிதா ஆட்சிக்கு நேரடியாகவே நீங்கள் என்னை கேட்கலாம். நற்சான்று எங்களுடைய தலைவர், 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 எங்களுடைய தலை
எங்களுடைய
எங்களுடைய தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் மிக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதாவது கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டிலே நிர்வாகம் ஸ்தம்பித்து போய்விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் ஒரு வருடம் தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல நீங்க புரிஞ்சுக்கணுங்க எல்லாம். அப்பனா டெய்லி ஒரு பக்கம் நீங்க கொடுங்க, நாங்க தெளிவான அறிக்கை ஃபுல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். புரிந்து கொள்ள குறுக்கீடு மன்னிக்கணும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னு சொல்றீங்க, 6 மாதமாக தமிழ்நாட்டில் சர்க்கார் ஸ்தம்பித்து இருக்கிறது, அதனால ஜெயலலிதா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரிலேட்டிவ் டர்ம்ஸ்ல அவர் சொன்னார் அப்படிங்கறது நீங்க சொல்ல வருது. அப்படிதானே? ரைட், உண்மை உண்மை. ஆனால் சேலத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இப்படி கேட்கப்படுது, தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் ஸ்தம்பித்து இருக்கிறது பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு இப்படின்னு கூறுறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, முதலமைச்சர் பொறுப்புக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சில மாதங்கள் தானே ஆகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்தில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். பன்னீர்செல்வம் சர்க்காருக்கும் நற்சான்று கொடுக்கிறார். ஜெயலலிதா வந்தா நேர்மையான ஊழலற்ற திறமையான அரசு அமையும் சொல்றார். இப்படிப்பட்ட சான்று ஒரு மத்திய அமைச்சர் இயல்பா அதிமுகவுடனான ஒரு கூட்டணி குறித்த ஒரு கேள்வி எல்லா இடத்திலும் எழுது, தேசிய தலைவருக்கு எழுப்பப்படுது, அதற்கு அவர் பதில் இல்ல. அதுதான் சொல்றேன் ஹரி, இது வந்து மிக தெளிவாக ஒரு பன்னீர்செல்வம் அவர்கள் மோசமானவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி கேள்வியா எழுப்பப்படுது, அது இல்லைன்னு மறுக்கல. உண்மைதான். இல்ல மாற்றமே இல்லை. தமிழக இல்லங்க, எங்களுடைய தலைவி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட மிக தெளிவாக இந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே டாஸ்மாக மூடணும்னு கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. அதை கொண்டிருந்தால் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? இல்ல ஒரு நிமிஷம் அமித்ஷா பத்தி கருத்தே சொல்ல மாட்டேங்கிறார். இயல்பா இந்த ஒரு குழப்பம் எழுமா எழாதா திரு நாராயணன்? ஹரி இல்ல, அதாவது நீங்க வழக்கம் போல குறுக்கிடுறீங்க, என்ன பேச விடுங்க. டாக்டர் தமிழிசை அவர்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், முதல் கையெழுத்து இட வேண்டும் என்று சொன்னார். அதை நீங்க பத்திரிகைகளை எல்லாம் ஊடகத்திலே சொன்னீங்க. மறுநாள் அந்த கையெழுத்து இடவில்லை என்றால் கூட்டணி முறிந்தது, தமிழிசை சொன்னதை இவர்கள் கேட்கவில்லைன்னு ஏன் போடல? நீங்க எந்த கட்டத்திலையும் கூட்டணி வந்ததுன்னு யாரும் போடல, புரிந்ததுன்னு போடுறதுக்கு. கூட்டணி வருமாங்கிற கேள்வி நீங்க சொல்றீங்க. அப்புறமா கூட்டணி வருமானு மே மாசம் அவசியமற்ற கேள்வி அது. எதுக்கு? இல்லங்க, இல்ல. அதாவது நீங்க வந்து கருத்து சுதந்திரம் வேணும்னு சொல்றீங்க, அமித்ஷா கருத்து சுதந்திரம் இல்லையா? எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது நிச்சயமா இருக்கிறது. அவருக்கு எப்படி கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறதோ பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது. அந்த பதிலின் ஊடாக பல கேள்விகளும் விமர்சனமும் இல்ல, it is well within his right, but இயல்பா it is not a relevant question. இல்ல, இது ஒரு relevant question தெரியல. பூர்த்திமே கேட்கிற அப்படிதான் கருதுறீங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாரதிய ஜனதாவினுடைய தமிழக தலைவர் சகோதரி தமிழிசை அவர்கள் இந்த தீர்ப்பு வந்தோடனே என்ன சொன்னாங்க, அதுக்கு பின்னால இவங்க சொன்ன என்ன சொன்னாங்கன்னு தெரியும். ஒன்னு, மத்திய தலைமை சொன்ன என்ன சொன்னாங்கன்னு, பாராளுமன்றத்தில் ஸ்வீட் கொடுத்து யாரெல்லாம் கொண்டாடினாங்க, தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் ஏதோ வெற்றி பெற்று விட்டது போல அவர் ஓடி வந்தார்னு சொன்னாங்க ரவிசங்கர் பிரசாத். அப்கோர்ஸ் புரிஞ்சு கொள்ள முடியும், ஜெயலலிதா வழக்குல அவர் வந்து வக்கீலா இருந்தாரு. சோ ஒரு வக்கீலுங்கிற முறையில வாதாடினதுல அவருக்கு சந்தோஷம் இருந்திருக்கலாம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த கட்சி சம்பந்தமா ஒரு பொதுவான நிலை எடுத்தால் தமிழிசை அவர்களுக்கு இன்விடேஷன் கிடையாது.
இவங்களை யாரெல்லாம் ஆதரிச்சு பேசுனாங்களோ அவங்களுக்கு இன்விடேஷன் இருக்கு. ஒண்ணு, நீங்க சொன்ன கேள்வியினுடைய இன்னொரு பரிமாணம் அகில இந்திய பரிமாணம். டாக்டர் தமிழிசை விமர்சித்து பேசி வராங்க, அவங்க இன்னும் விமர்சித்து பேசி வராங்க. அதற்கு பிறகும் திரு நாராயணன் அவர்களுடைய கேள்வி அந்த போர்ஷனையே ஒதுக்கிறீங்கன்னு கேட்கிறார். விமர்சித்தும் வருகின்றோம். டாக்டர் தமிழிசை டாஸ்மாக் பற்றிய கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து வருகிறார். அதற்கு பிறகும் விமர்சனம் வருகிறது. அந்த போர்ஷனை வசதியா விட்டுறீங்களே. பாராட்டு தெரிவிக்கக்கூடிய, வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரவிசங்கர் பிரசாத் ஸ்வீட் கொடுத்ததை பற்றி பாக்குறீங்களே. அது தப்பு. அதாவது பாம்புக்கு வாழும், பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழுமா காமிக்கிறத ரெண்டையும் சொல்லணும். அது பொதுவாகவே அவங்க அப்படி ஒரு நடைமுறை. காங்கிரசுக்கு யூபிஏ ஒண்ணுல நீங்க அப்படி இருந்தீங்க. நீங்க உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நினைக்காதீங்க. நீங்க பேசுற வரைக்கும் நான் பேசல. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நான் தலையில. ஒருவேளை நீங்க பேசுறதுனா பேசி முடிங்க, நான் பேசிக்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம், அவங்க அகில இந்திய அளவுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பு அது. அதாவது மத்திய பிஜேபி அரசாங்கம் அமைந்த பிறகு தாங்கள் நினைத்த வேகத்திற்கு ஒற்றை ஆளாய் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதை இடிச்சு கொண்டு போயிடலாம்னு நினைச்சாங்க. அது முடியலைங்கிறது வந்த பிறகு அவங்களுடைய ஹை கமாண்ட்ல இருந்து, RSSல இருந்து ஒரு வழிகாட்டுதல் போயிருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலேயோ ஒடிசாலேயோ மேற்கு வங்காளத்திலேயோ உடனடியாக ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பு இல்லாத போது, இன்னொரு பிரச்சனை மாநிலங்களவையில் உங்களுக்கு போதுமான பலம் இல்லாத போது இந்த மாநில கட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இப்போ நம்ம ஸ்பெகுலேஷன் என்பது கடந்த காலம் தான் உங்களுக்கு நிகழ்காலம். நிகழ்காலத்துக்கான உத்தரவாதம் என்னது? உங்களுடைய கடந்த காலம். நீங்க கடந்த காலத்தில் நீங்க எங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் வேணும்னு மமதா பானர்ஜி பேசின போது அதற்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட பதில்களும், இப்போ ஒரு பிரதமர் நேரடியாக போய் சந்திப்பதற்கும், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான தீர்ப்பு வந்தபோது இவர்கள் பேசியதற்கும், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் அது அவங்க சீரழிச்சிட்டாங்க, நாங்க தான் வரப்போறோம் என்று பேசியதற்கும், இப்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? காங்கிரஸ் மீது 2 மாநில கட்சிகள் மீது தமிழக மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, நிச்சயமாக நாங்க ஆட்சிக்கு வருவோம், எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அமித்ஷா பேசுறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் அதான் சொல்றாரு, தமிழிசை தான் சொல்றாரு. இல்ல நான் சொல்ல வரேன். அதாவது இந்த டோன் என்கிற அந்த டோன் டெனர்னு சொல்லுவீங்க. காங்கிரஸ் கட்சியாலும் மாநில கட்சிகளாலும் தமிழக மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளது சொல்றாரு. இல்ல நீங்க ஸ்பெசிபிக்கா நேம் பண்ணி சொல்லுவதற்கும், நீங்க எவேசிவா இப்படி நீங்க அதுல கேட்டீங்கன்னா நீங்க மாநில கட்சிகள்ங்கிறத நீங்க எதை வேணாலும் சொல்ல முடியும். கேள்வி தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான. ஆமா, அதுல சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய 2 மாநில கட்சிகள் திமுக அதிமுக தான் ஸ்பெசிஃபை பண்ணோம். இந்த அம்மா ஊழல்ல ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இவ்வளவு மோசமா போச்சு, நாங்க தான் அடுத்த ஆல்டர்னேட் ஊழலுக்கு எதிரான சொன்ன அந்த பேச்சு. நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய வாசியை அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்க, அப்படி நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும்ல, அந்த மெய்ப்பொருள் பாக்குறீங்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. நீங்க பாம்புக்கு ஒண்ணு மீனுக்கு ஒண்ணுன்னு காமிக்கிற அந்த இது ஏன் ஒரே டோன்ல 2 பேரும் பேச மாட்டேன்றாங்க? ஏன் அமித்ஷா இந்த 2 டோன்ல ஏதாவது ஒரு டோன்ல பேச மாட்டேன்றாரு? கேட்டா அவர் அதுலயே பதில் சொல்லியிருக்காரு, எங்க கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னு. கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா எந்த விஷயத்திற்காக காங்கிரஸை இதே மாதிரி விமர்சித்ததோ இப்ப அதை உட்கட்சி ஜனநாயகம் சொல்லுது. அது எப்படின்னு தெரியல. நீங்க சுப்பிரமணிய சாமி அப்பீலுக்கு போவாரான்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரா? போவாரு மாட்டாருன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? சுப்பிரமணிய சாமி அப்பீல் போறத பத்தி அவர் தான் முடிவு பண்ணும். யாரு? சுப்பிரமணிய சாமி தான் முடிவு பண்ணும். இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்க கட்சி முடிவெடுத்தா, வெளியில யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம், எங்க கட்சி முடிவெடுத்தா அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அப்பீல் பற்றியதல்ல, வழக்கு பற்றி பேசும்போது அதை பற்றி விரிவா பேசுவோம். சுப்பிரமணிய சாமியோட கருத்துக்கள் பத்தி சொல்லும்போது எங்க கருத்தில் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது, இறுதியா தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அது வழக்கு ஸ்பெசிபிக்கான. அடுத்த கட்சிக்கு நீங்க டைரக்ஷன் கொடுப்பீங்க கர்நாடகாவுக்கு. ஆனா இந்த கேஸ முதல்ல யாரு தூக்கிட்டு போனாரோ அவர் சம்பந்தமா பேசும்போது நீங்க அமைதியா இருப்பீங்களா? ஊழலுக்கு எதிரான உங்க போராட்டத்தினுடைய போராட்டம் ரொம்ப பளிச்சு நீங்க வெளியே ஒரு சொல்றேன். எந்த தேசிய கட்சி எடுத்தாலும் இப்ப காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா அதுல சில தலைவர்கள் ப்ரோ டிஎம்கே, சில தலைவர்கள் ப்ரோ ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு சாரர் இருப்பாங்க. அந்த மாதிரி பிஜேபியிலையும்
ரெண்டு பக்கமும் ஆதரவாளர் இருக்கலாம். ஆனா அதை வெளிப்படுத்தும் பொழுது வேற மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அது உட்கட்சி ஜனநாயகம் தான். ஏன்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எந்த கட்சியோடு இருந்தா கூட்டணி, அவங்களுக்குமே காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை இருக்கும், பாஜக பிடிக்கணும் ஆசை இருக்கணும். அந்த ஆசைக்கு எந்த போறதுங்கிறது அந்த தலைவர்கள் ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா அல்டிமேட்லி முடிவு பண்ண போறது ஹைகமாண்ட் தான். அதனால இவங்க ரெண்டு விதமா கூடுறதுனால குழப்பம்னு சொல்றதை விட அவங்களோட கருத்தை அவங்க சொல்றான்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடக அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு அப்பீல். ஹீஸ் புட்டிங் த பால் ஆன் யுவர் கோர்ட். இன்னும் நீங்க முடிவெடுக்காம இருக்கிறீங்க திரு நாராயணன். முதல்ல தெளிவாக சொல்றேன், அரசு தான் முடிவு செய்யணும், கட்சி இல்ல. அரசு ஏற்கனவே உங்கள் இதுல சொல்லி குறுக்கிட்டு பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல இந்த ஜெயலலிதா அப்பீல் வழக்கு விவகாரத்துல அமித்ஷாவுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்ல. ஜெயலலிதா அவர் பாத்தீங்கன்னா தமிழகத்துல சுப்பிரமணிய சுவாமியை எங்களை பத்தி சொல்றாரு, ஆனா அவர் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமியை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அங்க பாராளுமன்றத்தில் நண்பர் கனகராஜ் சொன்ன மாதிரி ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க, இங்க ஒண்ணு பேசுறாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான், ஒரு பக்கம் தலையும் இன்னொரு பக்கம் மீனுக்கு வாழை காட்டுறதுன்றது உண்மைதான். ஜெயலலிதா வழக்கிலே அந்த ஒரு குழப்பம் நிச்சயமாக. ஆனா ஒண்ணு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா, ஒண்ணு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா, என்னன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் குரோத் மட்டமாக இருக்கிறது ரொம்ப தெளிவா சொல்ல கொடுங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த செய்தி போகணும் இல்ல, இன்னும் நிறைய நேரம் இருக்கு, டைவர்ட் ஆகி போக கூடாது. ஜெயலலிதா வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. கர்நாடக காங்கிரஸ் உடைய சட்டத்துறை அப்பீல் வேணாங்குது, EVK சிலங்கோன் வேணுங்கிறாரு. இது வரைக்கும் முடிவெடுக்காம கர்நாடக அரசு இருக்கு அப்படிங்கும்போது அந்த குழப்பம் இன்னொரு தேசிய கட்சிக்கு இருந்தா இயல்பு தானே. குழப்பம்ங்கிறது வேற, தெளிவுங்கிறது எங்களுக்கு தெளிவு, அவங்களுக்கு குழப்பம். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை தெளிவாகிறோம், இது தமிழக மக்களின் நிலைப்பாடை சொல்ல வேண்டியவங்க நாங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர் தமிழக மக்களின் சார்பா தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை சொல்கிறார். அதுல ஏதாவது உங்களுக்கு தெளிவில்லாம இல்லையா? தெளிவா சொல்லிருக்காருல்ல. அதே போல கர்நாடக காங்கிரசுடைய சட்டப்பிரிவு காங்கிரசுடைய சட்டப்பிரிவு, அது கர்நாடக தலைமை சொல்லல, அது ஒரு சின்ன செல், தலைவர் கூட சொல்லல. உண்மைதானே? உங்களுடைய மீடியா செல்ல இருந்து திரு நாராயணன் கோப்பன் சொன்ன ஒரு சின்ன பிரிவு. நிச்சயமா எங்க தலைவர் சொல்ற அளவு நான் சொல்ற அளவு இருக்க முடியாது. நீங்க அதை as important as what இளங்கோவன் பேசுறது உங்களுக்கு தெரியும். குரல்ல பேசினா அங்க எப்படி ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க, அதே தெளிவற்ற தன்மை உங்களுக்கு இல்ல. இவர் சொன்னார், நம்ம நண்பர் பிரகாஷ் சுவாமி சொன்னாரு, அதாவது ஒரு கட்சியில இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அதிமுக அதிக அளவு விமர்சிக்கிறோம். ஏன்னா அதுதான் ஆளும் கட்சி. திமுக இன்றைக்கு நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது காலமா தான் விமர்சிப்போம். அதே போல இன்றைய நிலையில தேர்தல் முடிவில் அன்றைக்கு எங்களுடைய பணி என்ன தெரியுமா? நாங்க பல விஷயங்களை சொல்லி நீங்க செய்யச்சே கேட்கறீங்கன்னு பாருங்க, அது தவறான கேள்வி. இன்று என்னுடைய பணி எதிர்கட்சியினுடைய பணி. எதிர்கட்சியினுடைய பணி ஆளும் கட்சியினுடைய தவறுகளையும் செய்யாதவைகளையும் சுட்டிக்காட்டுவது என் பணி. அது சிறப்பாக நாங்கள் செய்திருக்கோம். ஆளுங்கட்சியில் இருக்குச்சு, நான் ஆளுங்கட்சியினுடைய பணி செய்யறேன். இப்ப நான் எதிர்கட்சியினுடைய பணியை செய்யறேன். அந்த பணியை நான் செய்யச்சேன், நீங்க அப்ப செஞ்சீங்களேன்னு கேட்கறது தவறான இது இல்ல. இயல்பான கேள்வியா இருக்கலாம், நியாயமான கேள்வி. ஏன்னா இன்று நான் என் பணியை செவ்வனே செய்கின்றேனா என்பதுதான் உங்களுடைய நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன செஞ்சீங்களா நீங்க கேட்டதே கிடையாது. ஒரு இயல்பா ஒருவருடைய ட்ராக் ரெக்கார்ட் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ட்ராக் ரெக்கார்ட் தெளிவா சொன்னேன். உங்களுக்கு இயல்பானதுன்றது நான் மறுக்க, நான் என்னைக்கு தெளிவா பேசுறேன், இயல்பானதுன்றத நான் ஒத்துக்கிட்டேன். It's a natural question. Is there a valid question? Is a different question. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு சார். இயல்பானதுன்றது ஒன்றது, ஆனா இது தெளிவானதா தேவையற்றதான்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்ப இவர் சொன்ன நம்ம கனகராஜ் சொன்னதுல, ஏன்னா பல பேரை இந்த டாலர் சொல்லச்ச மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒன்னே ஒன்று கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பல நேரங்கள்ல பல கான்ட்ராக்ட்ல க்ரூட் வாங்குறோம். அன்று நாங்கள் வேலையை விஷயத்துக்கு வரேன். இந்த ஒரு வழக்கு சார்ந்த கேள்விகளை திரு நாராயணன் கேட்டு மீண்டும் நாங்கள் நிச்சயமா விவாதிப்போம். ப்ளீஸ் ரிமைண்ட் மீ as well. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஜெயலலிதா வழக்கு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அப்பீலுக்கு போக தேவையில்லைன்னு இலகணேசன் சொன்னதாக செய்தி. கர்நாடக அரசு இது பாத்துக்கும், கர்நாடக சர்க்கார் பாத்துக்கும், காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடக சர்க்கார் பாத்துக்கும்னு அமித்ஷா
தன்னுடைய இந்த ஒரு விஷயத்துல வந்து கர்நாடகா தரப்புல சொல்றாரு. உங்களுடைய பார்வை, உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இது என்னங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே எழுது திரு நாராயணன். அதாவது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததிலிருந்து என்ன நடந்தது என்பதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும். முதல்ல இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு கீழமை நீதிமன்றத்திலே அவர் குற்றவாளி என்று சொல்லிய போது சட்டம் தன் கடமையை செய்தது என்று அத்துணை பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தலைவரும் தெளிவாக சொன்னார்கள். அதே போல அதே சட்டம், அதே நீதிமன்றம் மேலமை நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆன போது வாழ்த்துவதில் தவறு என்ன இருக்குது? அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதே போல இவங்கள் வந்து காங்கிரஸ் அரசானது உறுதியாக அவர்களுக்குத்தான் முதல் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து அப்பீலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு தான் இருக்குது. இதை வந்து எங்களுடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஈஸ்வரப்பா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இல்ல ஈஸ்வரப்பா அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? இலகணேசன் யாரோ பேசுறாங்க, எனக்கு சரியா காதல. இலகணேசன் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எதுங்க இலகணேசன் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இல்லங்க, இலகணேசன் வந்து காங்கிரஸ் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப வந்து சட்டத்துறை காங்கிரசுடைய நீங்க பேசலையா? அவங்க கட்சி தலைவர் சொல்வதே நீங்க கேட்க மாட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. கடமையை செய்யும் என்று அமித்ஷா அவர்கள் சட்டம் ஏன் அப்ப உங்களுடைய சட்டத்துறை என்ன சொல்லுச்சு? எங்களுடைய சட்டத்துறை இல்லாது, எங்களுடைய சட்டத்துறை இல்ல. கர்நாடக அரசு காவிரி தண்ணீரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களுடைய சட்டம் அது எங்க அரசு இல்ல. தமிழகத்துடைய நிலையை எடுத்துக்காட்டுதான் எங்களுடைய வேலை. சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். கர்நாடக அரசு செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களை இடையூறு செய்து கொண்டே இருப்பது உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. திடீர்னு தமிழகத்தை பத்தி உங்களுக்கு நிறைய அக்கறை வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய காங்கிரஸ் நண்பர்கள்ட்ட, உங்க கர்நாடக அரசு கேளுங்க. காவிரி நீரை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய போராட்டம் கூட உங்களுடன் சேர்ந்து நான் நடத்த ஒரு அறிக்கை வரல. பண்ண போறேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரையில மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான். 2G கேஸ்லயும் அவர் தான் முக்கியமானவர். அதே போல 2G உலகத்துக்கு கொண்டு வந்தும் அவர்தான். இந்த ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலும் அவர் தான் புகார்தாரர். அவருக்கு உரிமை இருக்கிறது, போக வேண்டும் என்றால் அவர் போகலாம். அதுல தவறு என்ன இருக்குது? இது கட்சி எப்படி கட்டுப்படுத்தும்? அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். திரு நாராயணன் உரிமைகள் பத்தியோ திரு நாராயணன் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இந்த உரிமைகள் பத்தியோ வாழ்த்து சொல்றதை பத்தியோ யாரும் கேட்கல. ஒரு முதலமைச்சரா ஒருத்தர் பதவி ஏற்கும்போது வாழ்த்து சொல்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம், அது மரபு, அதை கேள்வி எழுப்பல. ஆனா இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தான் கேள்வி. சுப்பிரமணிய சுவாமிக்கு உரிமை இருக்கிறதா? உரிமை இருக்கிறது. ப்ராசிக்யூட்டர் கர்நாடகா தான். அது அமித்ஷா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. வெவ்வேறு மாதிரி பேசுறீங்களா சுப்பிரமணிய சாமி? இந்த வழக்குல என்ன பாஜக நிலைன்னா நாங்க செயல் வெவ்வேறு மாதிரி பேசல. சுப்பிரமணிய சாமி இந்த வழக்குல பாஜகவுடைய நிலைப்பாட செயற்குழுல முடிவு பண்ணுவோம் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அப்பீலுக்கே போக தேவையில்லைங்க ஒரு கருத்தை இலகணேசன் சொல்றாரு. ஈஸ்வரப்பா அங்க இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் சேர்ந்தவர், கர்நாடக பாஜகவை சேர்ந்தவர் என்ன சொன்னாரு நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க. அமித்ஷா இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியவர். இப்ப பல கட்சிகள் அப்பீல் போகணும்னு சொல்லுது, சில கட்சிகள் வேண்டாம்னு சொல்லுது. நீங்க அந்த மாதிரி இதுல உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லணும். அப்பீலுக்கு போக வேண்டிய வழக்கா, இல்ல நெரிச்சிருக்கக்கூடிய வழக்கா, இல்ல போக வேண்டிய வழக்கா, இல்ல கர்நாடகா காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா பார்த்துக்கொள்ளும்னா இஸ் இட் நாட் இவேசிவ்? வேணும்னு சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. மெரிட்ஸ்லனா வேண்டாம்னு சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? எஸ் கோ ஹெட். இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்களா? அதாவது சட்டப்படி, நீதிப்படி இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு யார் இதை செய்ய வேண்டும் என்றால் கர்நாடக அரசு தான் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிந்தது. இதுல புதுசா எங்க இருந்து ஒரு விவாதம் வந்துச்சு. அமித்ஷா அவங்க செய்யலனா எதுங்க? இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்கதான் கட்சியுடைய கருத்து செய்யவில்லை என்றால் எங்க கட்சியினுடைய கருத்து தெளிவா சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். சுப்பிரமணிய சுவாமி பொறுத்தவரையில் அவர் மிக தெளிவாக சொல்லிருக்கிறாரு. அவருக்கு இது வந்து ஜனநாயகம் உள்ள கட்சின்னு சொல்லிருக்கிறாரு. நம்ம கனகராஜ் அவர்கள் சொன்னார் ஹைகமாண்ட் ஆர்டர் படின்னு சொன்னாரு. டோன் அண்ட் டெனர் ஹைகமாண்ட் ஆர்டர் சொன்னாரு. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்த கனகராஜ் அவர்களும் அவருடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும்
சைனாவுக்கு போன போது மட்டும் அவங்களுடைய ஹைகமாண்ட் சைனால இருந்து வந்ததுனால அதை பத்தி விமர்சனம் பண்ணாது இருந்தாங்கன்றத நான் இங்க பதிய விரும்புறேன். நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்க அவர் சொன்ன வழக்கு சம்பந்தமான விஷயத்துல 2-3 விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சார் சொன்னதுல நான் ரொம்ப ஆவலோடு இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கிற மாதிரி ஜூன் 1ஆம் தேதியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஜூன் 1ஆம் தேதிக்குள் கர்நாடக அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு செல்லவில்லை என்றால் நான் போகிறேன் என்று திரு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கார். ஒன்னு அவர் போவாரு, போகலைன்னா அதற்கான முடிவுக்கு என்ன காரணம் என்று நண்பர் நாராயணன் பல விஷயங்களை சந்தேகப்படுறீங்க. ஆனா சுப்பிரமணிய சாமி மீண்டும் மீண்டும் சொல்றாரு, எங்களுடைய கட்சி என்ன கட்டுப்படுத்தல, இன்னும் நான் போறதுக்கு உரிமை. 1ஆம் தேதி போவாரு பல முறை சொல்லிட்டாரு. நீங்க சுப்பிரமணிய சாமி ஒரு முடிவு எடுத்தா அது நீங்க பாஜகவுடைய மத்தவங்க ஒரு கருத்து சொன்னா பாத்தீங்களா ஒரு உறவு இருக்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு நீங்க சஸ்பெக்ட் வர நீங்க யாராவது ஒருத்தர் இன்னொரு கட்சியில இருக்கிறவரு ஊழல் வழக்குல இருந்து வெளியே வந்தா துள்ளி குதிச்சு போய் லட்டு குடிப்பீங்களா சார்? நீங்க இது உங்களுக்கு வித்தியாசமா தெரியலையா? அதே நேரத்துல அந்த கட்சியுடைய மேல்முறையீட்டுல சுப்பிரமணிய சாமி போனாரு, பிஜேபி சொல்லிதான் போனாரு, ஒத்துக்கிறீங்களா? இல்ல சுப்பிரமணிய சாமி போனாரு, அதே கட்டத்துல ஆணை எடுத்துட்டு போனாரு. இல்ல ஒரு நிமிஷம், சுப்பிரமணிய சாமி அவரு இந்த வழக்கை தொடுத்த போது ஒன்னும் உங்க கட்சியில இல்ல. நம்பர் 1 ஒரு பல கட்சியில இருந்திருக்காரு. அதுக்கு பின்னால மேல்முறையீடும் போது உச்ச நீதிமன்றத்தில் கேட்டு போனாரு இல்லையா, ஆட்டோ வாங்கிட்டு அது பிஜேபி சொல்லிதான் போனாரு. இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா கனகராஜ் அவர்களே? என்னது வம்பா போச்சு? அது அப்போ அது பிஜேபி இல்ல, ஆனா அவர் போகலன்னா பிஜேபி எப்படி சொல்லலாம்? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பொறுமையா இருந்துட்டு கடைசியில பதில் சொல்றேன். ஆனா நீங்க தொடர்ச்சியா அப்படி பண்றீங்க. ரைட், நம்ம ரெண்டு பேருடைய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஒண்ணு என்னன்னா இந்த சொல்லி முடியுங்க. இல்ல அவருடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? அதாவது ஒரு விஷயத்த நீங்க இதுல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி அவர்களிடம் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. அவர் இதுக்கு பின்னாலையும் கூட அவங்களோட உறவு வைத்துக் கொண்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. ப்ராப்ளம் என்னன்னா இந்த விஷயத்தில் இல்ல இதுல சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா கர்நாடகா என்ன சொல்றது, சுப்பிரமணிய சாமி எங்களை ரொம்ப வற்புறுத்துறாரு. கர்நாடகா காங்கிரஸ் சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க, அவர் சொல்றாருங்கிறதுக்காக நாங்க அப்பீல் போக முடியாதுங்கிறார். இன்ஃபேக்ட் இதுல மத்தவங்களை காட்டிலும் அதீதமாக ஒரு அதீதமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறவர் சுப்பிரமணிய சாமி. அந்த இடத்துல நீங்க பாஜக வேறுபடுத்திடுறீங்க. வேற ஏதாவது ஆதரவா ஜெயலலிதாவுக்கு ஆதரவா ஒரு தலைவர் சொன்னா பாத்தீங்களா ரகசிய கூட்டு சேர்ந்து வராங்க அப்படிங்கிறீங்க. இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ரவிசங்கர் பிரசாத்தும் இவரும் ஒண்ணு இல்லைங்கிறத நீங்க ஒத்துப்பீங்க. அமித்ஷாவும் சுப்பிரமணிய சாமியும் ஒண்ணு இல்லைன்னு ஒத்துப்பீங்க. தமிழ்நாடு ஒரு சின்ன டிக்டாக் கொடுக்க முடியும் இந்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ட்ல தமிழ்நாடு பொறுத்த விஷயத்தில் திரு இளகணேசன் அவர்களும் சுப்பிரமணிய சாமியும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த எல்லாத்தையும் செயற்குழு உறுப்பினர் இவரும் செயற்குழு, அது கரெக்ட் தான். நீங்க நானும் மாநில செயற்குழு உறுப்பினர், எங்க டி.கே. ரங்கராஜனும் மாநில செயற்குழு உறுப்பினர், 2 பேரும் ஒண்ணுன்னு ஒத்துக்க முடியுமா? உங்க கட்சியில எல்லாரும் சமம் தானே? இல்ல, அனுபவம் இருக்கிறது, திறமையில் வேறுபாடு இருக்கிறது. அப்புறம் அது வேற. நீங்க ஒரே ஒரு விஷயம், இது ரெண்டும் ஒண்ணுதான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், கரெக்ட் தான். இவருக்கும் அவருக்கும் ஈக்குவலா தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் ஏத்துக்கொள்றேன். ரெண்டாவது விஷயம் ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நீங்க இப்படி சொல்ற போது சட்டம் கடமையிட்டானு செய்யணும். அந்த கட்சியில ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு, கடைசி வரை போகட்டும். சுப்ரீம் கோர்ட் இந்த இதுல சொன்ன மாதிரி 30 நாள்ல முடியும்னு சொன்னது மாதிரி 3 நிமிஷத்துல முடிங்கன்னு கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும். சட்டம் அது வாட்டில நிறைய கடமையை செஞ்சுட்டு தானே இருக்கு. 3 நிமிஷத்துல முடிக்க சொல்லி கூட சொல்லட்டும். இவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? முதலாவது தகுதியானவர் யார் என்றால் இவர்தான் என்று பல நேரத்தில் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு அவர் சொல்றாரு? நீதிபதி எத்தனாம் தேதி தீர்ப்பு சொல்வார்னு இவர் முன்னால சொல்லிட்டாரு, 11ஆம் தேதினு. அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல். நீங்க நீதித்துறையில என்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? திரு குமாரசாமி, நீதிபதி குமாரசாமி எத்தனாம் தேதி தீர்ப்பு சொல்றாருங்கிறதுக்கு முன்னால சுப்பிரமணிய சாமி சொன்னாரா இல்லையா? ட்வீட் பண்ணாரு. அதே சமயத்துல பல பேர் இந்த இத்தனாம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு இல்ல அவரு 11ஆம் தேதி வரும் என்று சொன்னாரா இல்லையா? அப்படி நீங்க இத்தனாம் தேதிக்குள்ள ஏசியம் பல பேர் சொன்னாங்க. எனவே அதே சமயத்துல நிறைய பேர் 11ஆம் தேதி வரும்னு அவர் போலவே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ட்விட்டர்ல அவருக்கு பின்னால சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அவரு சொன்னது அதாவது ஜுடிஷியரி அதுக்குள்ள இருக்கிற உள் விவகாரங்கள் என்ன சஜஸ்ட் பண்றீங்க? அதனால இல்ல அது அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அப்படி access to judiciary அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அதை விட பெரிய ஆள் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? அதை விட தெரிஞ்சவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க முடியும். நீங்க இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாதுன்னா என்னுடைய இன்னைக்கு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. ஒரு பத்திரிகை, பிரபல பத்திரிகை என்னன்னா ஒருத்தர் எழுதின புத்தகத்தை பத்தி போட்டிருக்கு. என்ன சொல்லுது? சிபிஐ என்னை மிரட்டினாங்க, 2 பேர் பேரை இம்ப்ளிகேட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம். எல்லாரும் நீதிமன்றத்தின்பால் பெரிய மரியாதையோடு இருக்கோம். இந்தியாவினுடைய முன்னாள் 8 தலைமை நீதிபதிகளில் 6 பேர் லஞ்சம் வாங்கியவர்கள், ஊழல் செய்தவர்கள் என்று பிரசாந்த் பூஷன் சொன்னார். நீதிமன்றம் வந்துச்சா? பிரதீப் பைஜ்வால் பத்தி குறிப்பிடுறீங்க. இடைவேளைக்கு பிறகு அதையும் பற்றி விரிவா பேச இருக்கின்றோம். திரு நாராயணன், ஒரு சிறிய ரிபட்டல் நான் லவ் பண்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய குறுக்கீடு திரு நாராயணன். அதாவது ஹலோ பேசலாமா? எஸ் எஸ், ரொம்ப சுருக்கமா ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். எஸ் எஸ். அதாவது இப்போ கனகராஜ் சார் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இந்த அப்பீலுக்கு போன பொழுது சுப்பிரமணிய சாமி அவர்கள் போராடித்தான் உச்ச நீதிமன்றம் சென்று வாங்கினார். அப்போ பிஜேபி சொல்லிச்சா இல்லன்னா சுப்பிரமணிய சாமி சுயமா முடிவெடுத்து செஞ்சாரான்னு கனகராஜ் சார் சொல்லணும். சரி, இப்ப அவர் இப்போ அப்பீலுக்கு மறுபடியும் இவரு போனார்னா இல்ல இப்ப போனார்னா அவரா செஞ்சாரா இல்ல கட்சி செஞ்சதா எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு பிஜேபி கட்சி என்ன டைரக்ஷன் கொடுக்குது? நீங்க அதுதான் அப்படி நீங்க அதை பத்தி கேக்குறீங்க. இல்ல உங்க கட்சி என்ன டைரக்ஷன் கொடுக்குது? சுப்பிரமணிய சாமி அது தவறான விஷயம். ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமியினுடைய சொத்தை தேடி கொண்டு போனார் என்பது வழக்கு. கட்சி அதுவா வழக்கு இல்லைங்க, அதுவா வழக்கு. சுப்பிரமணிய சாமிக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள வழக்கமாக நாராயணன் சார் தமிழக கட்சி எப்படி ஒரு வழக்கில் எப்படி கட்சி சம்பந்தப்பட முடியும்? காங்கிரஸ் கேட்டா அமெரிக்க நாடு காங்கிரஸ் வேற அரசு வேறன்றாரு. ஆனா இந்த வழக்குல சுப்பிரமணிய சாமி வேற பிஜேபி வேறன்னு சொல்லக்கூடாதா? கட்சி தான் முடிவு செய்யணும். இந்த விஷயத்துல சுப்பிரமணிய சாமி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. கட்சி இதுல கட்சி எங்க சின்ன பாயிண்ட் மட்டும் கூறி விருப்பப்படுறேன். கர்நாடக அரசு மேல்முறையீடு போலேன்னா பழிவாங்குதல் ஒரு பேர் வரலாம். மேல்முறையீடு போனாங்கன்னா இவங்க பழிவாங்குதல் வர போலேன்னா கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாங்கன்னு வரலாம். எப்படியுமே ஒரு அரசாங்கத்துக்கு மேல வரும். பொறுத்த வரைக்கும் இது நான் எடுக்க வேண்டிய முடிவு இல்ல அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்கிறார். அவருடைய முடிவை அவர் கட்சிக்கு கிரெடிட்டோ இல்ல கட்சியோடைய உத்தரவோ படல அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவுடைய பதில் தான் சில கேள்விகளை எழுப்பியது. ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்ற பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் நமது தினத்தந்தி நாளிதழுக்கு ஒரு விரிவான பேட்டி அளித்திருக்கிறார். தமிழக விவகாரங்கள் தொடங்கி அதே போல தேசிய விவகாரங்கள் வரைக்கும் நரேந்திர மோடியுடைய ஓராண்டு ஆட்சி நிறைவை பற்றி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். இயல்பாகவே தமிழ்நாடு சார்ந்த அவர் குறித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், தன்னுடைய நிலைப்பாடாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள், இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. மற்ற தேசிய விவகாரங்கள் ஒரு 2-3 நாட்களாக நடந்திருக்கக்கூடிய விவகாரங்களும் சில கேள்விகள் எழுப்புகின்றன. இதற்கு முன்பாக ஒரு தமிழ்நாடு விவகாரத்தில் குறிப்பாக நீங்க ஏற்கனவே உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களோட தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுதும், உங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அமைக்கும் பொழுதெல்லாம் அதற்கு ஒரு பதிலையே தவிர்க்கிறார். அவர் நாங்க மக்கள் நலனில் தான் அக்கறை கொண்டிருக்கின்றோம், வளர்ச்சி திட்டம் தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் வைக்கிறார். இந்த ஒரு விஷயத்துல பாரதிய ஜனதா இஸ் கீப்பிங் இட்ஸ் கார்ட் டூ க்ளோஸ் டு தி செஸ்ட். இல்ல தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூட மாட்டேங்குது அப்படிங்கும் போது இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பேசிக்கா தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்கள் அபிஷியலா இருக்கு. இப்ப போய் கமிட் பண்ணிக்க வேண்டாங்கிற எண்ணமா இருக்கலாம். இப்ப இருக்கிற கூட்டணி கண்டினியூ ஆட்டும். அது போய் வை ஸ்பாயில் தி ஆப்பிள் கார்ட் அத கூட அவர் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி விலகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி நிலைக்குமானா எஸ் நோ அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட அவர் சொல்லல. இல்ல அதான் he is keeping the
ஆல் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு ஹிம். அந்த ஒரு கருத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கூட்டணியை பத்தி கமெண்ட் பண்ணாலும் தவறா இருக்கலாம், வரப்போற கூட்டணியை பத்தி பேசினாலும் தப்பா இருக்கலாம். டிப்ளமேட்டிக்கா தெரியாமலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை மட்டும் நேர்களுடைய பார்வைக்கு வைக்க, தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படியே இருக்கிறதா? பாஜக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலகிச் செல்வது போல் இருக்கிறது. கூட்டணியை மாற்றி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் அதற்குடைய பதில், பாஜகவின் குறிக்கோள் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிதான். மக்களின் மேம்பாட்டுக்காக வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் பாரதிய ஜனதா உறுதி பூண்டிருக்கிறது. திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்பதற்கு முன்பாக திருப்பியும் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட வருவதற்கு முன்பாக, இது நேரடியான பதில் நினைக்கிறீங்களா திரு நாராயணன்? அதாவது இப்போ இதே கேள்விய காங்கிரசிடம் நீங்க திமுகவோட கூட்டணி இப்போ வச்சுப்பீங்களா, கம்யூனிஸ்ட் கிட்ட நீங்க திமுகவோட கூட்டணி வச்சுப்பீங்களான்னு கேட்க முடியுமா? கூட்டணி நான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றேங்க, ஒரு வருடம் தேர்தலுக்கு இருக்கிறது. நீங்க இந்த அலையன்ஸ் அப்படியே இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக மதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் இல்லை என்பது தமிழகம் அல்லது உலகமே அறிந்த ஒன்று. பாமகவும் கொங்கு புதிய நீதி கட்சி இவங்க இருக்கிறாங்க. நீடிப்பாங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நீடிக்கும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கலாம். இருக்கிற நீ வலுவா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். மாறாவுடைய பதில் என்ன? நீடிக்க வேண்டும். என்னுடைய குறிக்கோள் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி தான். அது கேள்வி அல்ல. நீடிக்க இல்ல கண்டிப்பாக நீடிக்க வேண்டும் என்றுதான் அனைவருமே விரும்புகிறார்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அது இன்றைக்கு அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேள்வி என்றுதான் முக்கியத்துவம் சொல்லுங்க. கூட்டணி முக்கியத்துவம் இல்ல, இது முக்கியத்துவம் இல்ல. நான் சொல்றேன் இன்னைக்கு இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு எது முக்கியத்துவம்னா ஜன்தன் திட்டம் மக்களை சென்றடையணும். ₹12 நீங்க 2 லட்சம் ரூபாய் அடல் பென்ஷன் யோஜனா. உங்க தேர்தல் அறிக்கை இந்த நாட்டினுடைய உங்க தேர்தல் அறிக்கை என்னாச்சு? உங்களை மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரியும் காங்கிரஸ் மாதிரியும் தினந்தோறும் அரசியல் பேசிக்கொண்டு கூட்டணி பற்றி பேசும் நேரம் இல்லை. பாரதிய ஜனதா தேவையில்லாத நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத என்று நீங்க சொல்றீங்க. நாராயணன் சார், நான் உங்ககிட்ட கேட்கிறது, நீங்க உங்க தேர்தல் அறிக்கை தேவையில்லாத திரு பிரகாஷ் என்ன தேர்தல் அறிக்கை இல்ல உங்களோட தேர்தல் அறிக்கையில நீங்க நிறைவேற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க ஏற்கனவே நீங்க ஜன்தன் திட்டம் எல்லாம் சொல்றீங்களே, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை அத்தனையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்ல முடியும்? விலைவாசி ஒரே ஒரு விஷயம், விவசாயிகளுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. அதாவது 5 பேர் கொண்ட ஒரு பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 பேருமே 2007 UPA 1 ஆட்சியில் நடந்த அத்தனை மோசடிகளுமே UPA 1 நடந்ததுதான். யாசி பிர்லால இருந்து விலைவாசி என்னாச்சு? விவசாயிகளுக்கு 50% லாபத்தில் விலை வைப்போம் சொன்னீங்க, அது என்னாச்சு சார்? நீங்க என்ன செஞ்சீங்க? திரு பிரகாஷ், நம்ம வேற சில விஷயம் இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். UPA 1 ஊழலே நடக்கல. நீங்க இன்னைக்கு இத்தனை 1000 கோடி ஊழல் செய்தவர்கள், மோசடி செய்தவர்கள், நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள், இங்க இருந்து கருப்பு பணத்தை வெளியெடுத்து சென்றவர்களுடைய பட்டியல் இன்னைக்கு வந்து சகோதரர்கள் வெள்ளப்பணமா வச்சிருந்தாங்களாக்கும். எடியூரப்பா கரைன்னு நீங்க தானே சொன்னீங்க. எடியூரப்பா கரைன்னு நீங்க தானே சொன்னீங்க. கரை நல்லதுன்னு இப்ப சேர்த்துக்கிட்டீங்கல்ல, எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? நீங்க இந்த உங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்களோ விலைவாசி என்ன ஆச்சு? விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை என்னாச்சு? வேலை கொடுக்கணும்னு சொன்னது என்னாச்சு? அதை பொய்யான தகவல்களை சொல்லாதீங்க, பொய்யான தகவல்களை சொல்லாதீங்க.
எல்லா வழக்குகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கைது செய்வது கூட ஃபைல் பண்ணப்பட்டு இப்பொழுதும் பாஜக வந்த பிறகு சந்தோஷ் ஹெக்டே உயர்நீதிமன்றம் திரு நாராயணன் சிபிஐ எடியூரப்பா மீது இன்னமும் வழக்கு நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு இல்ல. 5 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதா இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். இல்ல எல்லா மேல கூட தான் வழக்கு இருக்குது இல்லன்னு சொல்ல முடியுமா நாராயணன் அவர்களால்? பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர் சொல்லிதான் செஞ்சோன்னு ரொம்ப பெரிய 3வது புத்தகம் வந்திருக்குது. அதுக்காக தான் அவரு போய் பிரதமரை பார்த்தாரு. நான் சொல்றேன் அந்த விஷயத்தை தான் விவாத பொருளாவும் கொண்டு வர நினைச்சேன். 3வது புத்தகம் வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் நேற்று ஒரு புதிய குற்றச்சாட்டு, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியருடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த சமயத்துல மோடி மன்மோகன் சிங் சந்திப்பு இயல்பாகவே சில இயல்பான கேள்விகள் எழுகின்றன. உங்களுடைய பார்வை சார்? கண்டிப்பா இது இந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல. இருந்தாலும் இந்தியாவில் இந்த மாதிரி நடந்தது ரொம்ப அதிசயம்னு சொல்றாங்க. அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மாசம் கூடி பேசுவாங்க. டெக்சாஸ் கண்டிப்பா சொல்லுவாரு. இந்தியாவில் அந்த பழக்கம் இருந்தது இல்ல. இந்த சந்திப்புடைய நேரம் அதுக்கு ஒரு தகவல் என்ன சொல்லப்பட்டது என்றால், பிரதமர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சில ரகசியங்கள், நாட்டு பாதுகாப்பு பத்தியோ அணு ஆயுதம் பத்தியோ சில ரகசியங்களை இவர் மன்மோகன் சிங் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. அதனால அந்த சந்திப்பு நடந்தது என்று சொல்லப்படுகிறது. சந்திப்பு நடக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மீறி ஒரு பிரதமர் மன்மோகன் சிங் மீது நம்பிக்கை வைத்து அவரை அழைத்து மோடி பேசினார் என்றால் அது என்னவாக இருக்கட்டும், மோடியா என்றால் இது ஒரு பெருந்தன்மை தான் காட்டுகிறது நான் கூறுறேன். ஏனென்றால் இது ஹெல்த்தி நாங்கள் சென்றோம் என்றே நான் சொல்லணும். ஹெல்த்தி ட்ரெண்ட் கண்டிப்பா பெருந்தன்மையாக சென்றார்கள். இது ஹெல்த்தி ட்ரெண்ட். ஏனென்றால் கட்சி சார்பையும் மீறி பெருந்தன்மையா செல்றோம்னு சொல்லிட்டு பின்னாடி கிளாஸ் எடுத்தாரு எங்க மன்மோகன் சிங் சொல்லி வர காமிச்சிருக்கீங்க. அது உண்மைதான். அதே கிளாஸ் எடுத்தாங்க. இவருக்கு மன்மோகன் சிங் மிக்க எக்கனாமிக்ஸ் தெரிந்தவர், 10 வருட சர்வீஸ் இருந்தவர். இவர் ஜூனியர் தான். அது ஒன்னும் கிளாஸ் எடுக்கிறது தப்பு இல்லையே, தவறான மற்றவங்க கிட்ட கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்னு தெரிஞ்சிருக்கோம் நாங்க. அதை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்திருப்பார் நினைக்கிறோம். கண்டிப்பாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சந்திப்பு தான். ஆனா சந்திப்பு நோக்கம் நமக்கு இங்க விவாதம் அவர் மீது வந்திருக்கக்கூடிய நிலையில அன்னைக்கு காலையிலேயே அவர் மிக கடுமையாக மோடி குற்றம் சாட்டுகிறார். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மோசமாக இருக்கிறது, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லிட்டு மாலையிலேயே சந்திப்பு நடக்கும்போது ஒரு சாரர் என்ன சொல்றாங்க, மன்மோகன் சிங் தன்னிலை விளக்கம் அளிப்பதற்காக மோடியை சந்தித்தார். இதில் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் காப்பாற்றுங்கள் என்று கேட்பதற்காக கூட சந்தித்தார் என்று கூறுகிறார்கள். அழைப்பு விடுத்தவர் மோடி. உங்களோட கருத்து என்னன்னு கேட்டுக்கலாமே. இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் வர போறது, ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க, நீங்க என்ன கூறுறீங்கன்னு ஒரு பிரதமர் என்ற முறையில முன்னாள் பிரதமரை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம கேஷியமே தவிர எது உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. நம்ம டிபேட் பண்ணலாம். பட் டிஸ்கஷன்ஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங். வாட் வி டோன்ட் நோ. திரு நாராயணன், உங்களுடைய கருத்து? ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். பிரதமர் தெளிவா சொல்றீங்க. ஆனா நீங்க தெளிவா இருக்க வேணாம்னு விரும்புறீங்க போல இருக்கு. ஒன்னும் தெளிவடைய மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு தெளிவு பட வேண்டாம் உங்க சிந்தனை இருக்கிட்டே நீங்க குட்டையை குழப்பி இருந்தாதான் உங்களுக்கு சௌகரியம்னா குழப்பிக்க நான் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். இல்ல when he interrupts I have to get to the point. Okay. அத நீங்க அவர்கிட்ட சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். Let's get to the point. Very good. Let's get to the point. Let us get to the point now. என்னன்னா இவர் பிரதமருடைய அழைப்பில் பேரில் மட்டுமே சென்றிருக்கிறார், தெளிவுபடுத்தியிருக்கிறார் காங்கிரசின் தரப்பில். அது பிரதமர் அவர் மறுக்கல. அப்போ பிரதமர் அழைப்பின் பேரில் தான் சென்றிருக்கிறார் தெளிவாக இருக்கிறது. இரண்டாவதாக இவர் கூறியது போல இப்பொழுதாவது மோடி ஜி அவர்கள் மற்றவர்களையும் கேட்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று தெரிந்து கொண்டாரே என்று எனது பிரதமரின் மீது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக. மூன்றாவதாக இந்த சந்திப்பு தமிழ்நாட்டவனா இது அதுவா இருக்கலாம். வழியே டெல்லியில பல தலைவர்கள் ஒருவர் சந்திக்கொள்வீங்க. ஆனா இந்த மாதிரி பிரதமரை சந்தித்தது நடக்கவில்லை என்பது உண்மை. நீங்க பிரதமர் முன்னாள் பிரதமர் சந்திப்பு டெல்லியில பொறுத்தவரைக்கும் அழைத்து இந்த மாதிரி பேசுவது. அப்புறம் இந்த காலையில் சொல்றேன், இந்த 2 விஷயம் இல்ல. அதாவது அரசியல் என்பது வேற,
அரசு என்பது வேற. நான் முன்ன சொன்னேன், கர்நாடக அரசை பத்தி சொல்லத்தே சொன்னேன். அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசு தன்னுடைய நிலைப்பாடுகளை, சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று கூறினேன். அதே போல நாங்கள் எதிர்க்கட்சியாக எங்களது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆளும் கட்சியான அரசுக்கு, ஆளும் கட்சிக்கு இல்ல, இந்திய அரசுக்கு பல வகையில நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். எடுத்துக்காட்டாக உள்ளொன்று வைத்து புறமொன்று, முன்னொன்று வைத்து ஒன்று செய்யாம FDI இன்சூரன்ஸ் தொடர்ந்து ஆதரித்தோம், ஆதாரா ஆதரிக்கிறோம். இதே மாதிரி இதுல கூட ஒண்ணு கேட்டா GST கூட நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா இந்த 9 இது கொண்டிருக்காங்க, அது நிலைக்குழுவுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் தான் சொல்றோம். அவர்களை எப்படி எதிர்த்து ஒரு நிமிஷம் ஆதரவு உங்களுக்கு புரியலையா? FDI முன்பும் ஆதரிச்சோம், இப்போதும் ஆதரிச்சோம். புரியுது இல்லைங்க? இல்ல தெளிவா புரியுங்க. அந்த கமிட்டிக்கு அனுப்புனாங்க, இப்ப 9 மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதை கமிட்டிக்கு எடுத்துட்டு போய் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். இரண்டாவதாக இவர்களை மாதிரி மக்கள் விரோத செயல்களை நிச்சயமா எதிர்க்கிறோம். நாங்க விவசாயிகளுக்காக கொண்டு வந்த இதை கொண்டு அந்த இதை விவசாயிகிட்ட அவனுடைய கன்சென்ட் இல்லாம, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம பிடுங்கணும்னு நினைக்கிறாரு பணக்காரர்களுக்காக. அதை எதிர்க்கிறோம். பணக்காரர்களுக்கான அரசை வெளிநாட்டுல கொண்டு போய் விற்கணும் பாக்குறாரு. இங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனார் பெருமையா சொல்றாங்க. இந்தியாவை போய் வெளிநாட்டுக்கு விட்டுறாரு. எப்படின்னா சைனால. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ரெசிப்ராசிட்டில வரணும் என்று சொன்னா இன்னைக்கு சொல்றேன். அவருடைய நாட்டுப்பற்ற மோடிஜி நாட்டுப்பற்றை நான் மறுக்கவில்லை. என்ன அர்த்தம்? ஆமா, நான் சொல்றேன். அதாவது ஒரு நாட்டோட மற்றொரு நாட்டோட உறவு இருக்கும்போது ஆன் ஈக்குவல் ஃபுட்டிங் ஒன்னு நம்ம கொடுத்தா அவங்க ஒன்னு கொடுப்பாங்க. நான் டீ விக்கலாம், உங்களை மாதிரி நாட்டை விக்கல அப்படின்னு பேசினாங்கல்ல வெளிநாட்டுல போய். வெளிநாட்டுல மட்டும் இல்ல, யார் பேசினாலும் தப்பு. இன்னொரு தலைவர் இப்படி நாட்டை விற்கிறீங்கன்னு சொல்வது அப்படிங்கறத தவறு. இன்னொரு நாட்டுல போய் நரேந்திர மோடி செய்தார்கள், அவமானப்பட்டார்கள் பிரயோகங்களும் தவறு. இதே அரங்கத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் லைட்டர் நோட் இறுதி கட்ட கருத்து நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்றேன். அதாவது பாடம் எடுத்து வந்தார் மன்மோகன் சிங் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இது என்ன மாதிரி பொருளாதாரத்தை பத்தி பாடத்தை எடுத்து வந்திருக்காரு மோடிக்கு? இது என்ன மாதிரியான கோர்ஸ்? ஒரு நாள் கிராஷ் கோர்ஸா இல்ல அடிக்கடி எடுத்து பாரு? அதாவது ராகுல் இந்த ஆட்சிக்கு 0 மதிப்பெண் என்று சொன்னார். அதே ராகுல் தான் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சது, அவர் வாங்கினதுதான் அவர் சொல்ல முடியும். அவருக்கு தெரிந்தது 0. அதே போல காங்கிரசும் கடந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட 60% இழந்த காரணத்தினால எல்லாம் ஃபெயில். காங்கிரசும் ஃபெயில், 0 தான். அதனால ராகுலுக்கு 0. ரெண்டாவது அமெரிக்கனார நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க குறுக்க பேசாதீங்க தயவு செஞ்சு. அதாவது இல்ல நீங்க குறுக்க நான் ஸ்டுடியோல அங்க இல்லன்னா உங்களுடைய நீங்க பேசிருக்க மாட்டீங்க. அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் ஏதோ கிளாஸ் எடுக்க போனாருன்னு அமெரிக்க நாராயணன் சொல்றாரு. பாவம், அவர் கட்சிக்காரர் அப்படிதான் பேசும். நான் என்ன நினைக்கிறேன், எதுங்க ராகுல் காந்தி சொன்னார், அவர் மட்டும் என்ன சொல்றீங்க? ராகுல் காந்தி அப்படிதான் சொன்னார். இல்ல ராகுல் இல்லைங்க. அதாவதுங்க பாவம், அவர் 56 நாள் இந்த நாட்டில் எங்க இருந்தாருன்னு அவருக்கே தெரியல. பாவம், அவர் ரொம்ப நொந்து போய் ஏதோ ஒரு கணக்கு. ஆனா அது நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அது போலதான் இது. மன்மோகனை பொறுத்தவரையில, மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில 10 வருடங்கள் நடந்த மோசமான பொருளாதார சீரழிவுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் பிரதமராக. அதனால் நேற்று நம்முடைய பிரதமர் 3வது புத்தகம் அவரை பற்றி வந்தது குறித்து கண்டிப்பாக ஒரு பிரதமர் என்ற முறையிலே, நாகரீகமான முறையிலே அழைத்து விசாரித்திருக்கிறார் என்றுதான் பொருளாதார
சம்மன் அனுப்பி ஏன் இப்படி பண்ணீங்க கேட்க கூடாதா? பிரதமருக்கு உரிமை இல்லையா? அப்படியே ஒரு ட்வீட் பண்ணல. பிரதமருக்கு உரிமை இல்லையா? அப்படியே ஒரு ட்வீட் பண்ணல. வெளியுறவு உரிமை இருக்கிறதா இல்லையா? உரிமை இருக்கிற விஷயம் அப்படி நடக்காத விஷயத்த சொல்றீங்களே. அப்படி அப்புறமா அவர் மட்டும் நடக்காது. அவர் போய் ஆலோசனை கேட்க போனாருன்னு நீங்க சொல்லலாம். அப்படிதான் சொல்ல பொருளாதார சரியா? அதாவது அமெரிக்க நாராயணன் சரி, பாஜக நாராயணன் சொன்னால் தவறுன்னு நான் அப்படி சொல்லல. அரசு வட்டாரத்திலேயே செய்தி தொடர்பாளர்கள் கூட சொன்ன விஷயம் பொருளாதார வெளிவகார கொள்கைகள்ல அவரோட ஆலோசனை நடத்திருக்காரு. நீங்க புதுசா ஏதோ டிராயல் நடந்த விஷயத்துக்கு வழக்கு சம்மன் இல்ல ஹரி, தயவு செஞ்சு சொல்றேன். அப்படி அதாவது அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நாம் வரவேற்கிறோம். ஏன்னா நான் கூட அவர்களை இகழ்ந்து பேச வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனா இல்ல அதுதான், அதாவது அமெரிக்க நாராயணன் சொன்னார் இல்லையா, பிரதமருக்கு கிளாஸ் எடுத்தாருன்னு, அந்த வார்த்தைக்கான பதில் தான் நான் சொன்னது. ஏற்கனவே நான் சொல்றேன், ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் பிரதமரான உடனேயே நரசிம்மராவ் அவர்களை வரவழைத்து பேசினார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நான் வேணா அது உங்களுக்கு டேட்டோட நான் சொல்றேன். அந்த கலாச்சாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அந்த ஒரு கலாச்சாரம் எல்லாரையும் நேரே சென்று பார்த்திருக்காரு. காங்கிரசுக்குத்தான் இன்றளவும் நாங்கள் தான் வந்து ஆண்டு கொண்டிருக்கோம் நாட்டை. தவறா சொல்லுவீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை நேரா சென்று அவர்கள் இல்லத்தில் சென்று அவர்களுக்கு இடத்துக்கு போய் சேர்ந்தார். பிரதமர் பேசினார், கூப்பிட்டு பேசல. எங்களுக்கு எப்படி மரியாதை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கு எப்ப பேசினாலும் வெக்கமா இல்லையா, ரோஷமா இல்லையா கேட்கிறீங்க. நியாயமான கேள்விதான். வெட்கப்பட வேண்டிய விஷயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல போய் இந்தியாவில் இருக்கிற அவமானம் சொன்னது வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேலைப்பட வேண்டிய விஷயம். அதை யாரையும் மறுக்க முடியாது. எந்த ஒரு இந்தியனும் கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு அமைச்சிட்டு இருக்காங்களே. மீட்டிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஹெல்த்தி ட்ரெண்ட். ரொம்ப சுருக்கமான வாதம் நிறைவு செய்தாங்க. ரெண்டு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி இது மேல தெரிகிறது மாதிரி வெறுமனே இது வந்து மரியாதை நிமித்தம் மட்டும் நடந்ததல்ல. இதுல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நம்ம இப்போ நீங்க வந்து இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா என்கிட்ட சொல்ல முடியாது. லெட் அஸ் டிஸ்கஸ் லிட்டில் லேட்டர். நம்பர் 1. நம்பர் 2, இல்ல நான் நினைக்கிறேன் தானே சொல்றேன். நம்பர் 2 இந்த நாகரிகத்துக்கு கொஞ்சம் முன்னால அவர் பொம்மைன்னு அழைக்கப்பட்டார் அன்னைக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னால. 3வது, இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் இப்படி பேசுறாங்கல்ல, இதையெல்லாம் மீறி முடிவெடுக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு. எல்லாரும் போய் ஒருத்தரை பொத்துன்னு அடிச்ச பிறகு இவங்க வெளியே வராங்க. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முத்துக்குமாரசாமி கூட ஒரு தார்மீக பயம் இருந்தது, செத்து போறாரு. இவங்க எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இப்ப வந்து பேசுறாங்களே. ரைட். இப்ப பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவுடைய பேட்டி பல கேள்விகள் எழுந்திருக்க, அவர் ஊழல் பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 2G விவகாரம் சார்ந்த ஒரு புதிய பூதம் கிளம்பி ட்ராயுடைய முன்னாள் தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்க, மன்மோகன் சிங் அதற்கு விளக்கம் அளிக்க, மன்மோகன் சிங் மோடியை சந்தித்திருப்பதும் சில கேள்விகள் எழுப்பியது. அது சார்ந்த கேள்விகளும் எழுப்பியிருக்கின்றன. மேலும் நிச்சயமாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேரம் குறைவாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நாராயணன் அவர்களுக்கும், திரு பிரகாஷ் சாமி அவர்களுக்கும், திரு கனகராஜ் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா சேர்ந்த திரு நாராயணன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும், இப்ப பேசிய இந்த விவகாரங்கள் எல்லாம் பல கட்டங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்படக்கூடிய விவகாரங்களாக இருக்க போகிறது. வெவ்வேறு கட்டங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறிய தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.